ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரூத்தின் சரித்திரத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். ரூத் முதலாம் அதிகாரம் முழுவதும் தியானித்தோம். வசனம் வசனமாகவும் வார்த்தை வார்த்தையாகவும் பார்த்தோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் இருக்குது. அதை போய் நீங்கள் பார்க்கலாம், பயனடையலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் ரூத் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்போம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். இந்த 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே போவாஸ் என்கிற மனிதனை அறிமுகப்படுத்துகிறார் இந்த ரூத்தின் சரித்திரத்தை எழுதின ஆசிரியர். இதன் மூலம் இந்த அதிகாரம் முழுவதும் போவாஸை பற்றி பேசுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்திலே போவாஸை ஆசிரியர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு உறவு முறை என்று. இதை ஒரு காரணத்தோடு தான் ஆசிரியர் இப்படி குறிப்பிடுகிறார். என்ன அது? இந்த போவாஸ் தான் நகோமியையும் ரூத்தையும் ஆதரிக்கக்கூடிய சுதந்திரவாளிகளில் ஒருவனாய் இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவர்களுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் மீட்டெடுக்க வந்த ஒரு சுதந்திரவாளியாய் இந்த போவாஸ் இருக்கிறான். அதனால்தான் போவாஸை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் அவன் நகோமிக்கு எந்த வகையில் உறவின் முறை என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. முதல் வசனத்திலேயே போவாஸை பற்றி குறிப்பு இல்லாமல் இருந்திருந்தால் நாம் அடுத்து வரக்கூடிய வசனங்களை வாசிக்கும் பொழுது யார் இந்த போவாஸ், இவரை பற்றி ஏன் இங்கு சொல்லப்படுகிறது என்று புரியாமல் குழப்பம் ஏற்படும். ஏனென்றால் போவாஸ் நகோமியின் உறவின் முறை என்பதை இந்த அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தில் தான் நகோமி கூறுகிறாள். அதனால் வாசிப்பவர்கள் சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் போவாஸ் யார் என்றும் அவன் மிகுந்த ஆஸ்திகாரனாய் இருக்கிறான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் போவாஸின் உண்மையான அடையாளம் என்ன? எலிமெலேக்கின் உறவின் முறை என்பதை தவிர போவாஸின் அடையாளம் என்ன? யார் இந்த போவாஸ் என்று பார்ப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். இந்த போவாஸ் ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவன், யூத கோத்திரத்தில் பிறந்தவன். ஆனால் இவனுடைய தாய் ராகாப் ஒரு யூத பெண் அல்ல, இவள் ஒரு புறஜாதி பெண். இவள் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடுகிறாள். இதை குறித்து பின்வரும் வசனங்களை தியானிக்கும் பொழுது பார்க்கலாம். இந்த முதல் வசனத்தில் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், போவாஸ் எலிமெலேக்கின் நெருங்கின உறவின் முறை. அவன் மிகுந்த ஆஸ்திகாரனாய் இருக்கிறான், செல்வ செழிப்போடு ஒரு மரியாதைக்குரிய மனுஷனாய் இருக்கிறான். ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். இப்போ ரூத்தும் நகோமியும் பெத்லகேமுக்கு வந்துவிட்டார்கள். இங்கே இவர்கள் யாருடைய வீட்டில் தங்கியிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை நகோமியின் குடும்பத்தார் விட்டு சென்ற அந்த பழைய வீட்டில்தான் இருப்பார்களோ என்று நினைக்கிறேன். தங்குவதற்கு வீடு இருக்கிறது, ஆனால் சாப்பிடுவதற்கோ உணவு தேவையாயிற்றே. ஆகவே ரூத் என்ன சொல்றா? நான் யாருடைய வயலிலாவது போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று கூறுகிறாள். இதிலிருந்து ரூத் கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அறிந்தவளாய் இருக்கிறாள் என்று தெரிகிறது. வாருங்கள், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிப்போம். மற்றும் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிப்போம். இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். வயலில் பயிரை அறுக்கும் பொழுது அதை முற்றிலும் அறுக்காமலும் கீழே சிந்தினவைகளை பொறுக்காமலும் அப்படியே விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். எதற்காக அப்படி விட வேண்டும் என்று கூறுகிறார்? எளியவனுக்கும் பரதேசிகளுக்கும் அவைகளை விட்டுவிடும்படியாய் கூறுகிறார். எளியவன் பரதேசி என்று இங்கே கர்த்தர் யாரை குறிப்பிடுகிறார்? இஸ்ரவேல் மக்களை அல்ல. ஏனென்றால் அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அங்கே அவர்கள் நல்ல செழிப்போடு இருக்கிறார்கள்.
அப்போ இந்த எளியவன் பரதேசி என்பது இஸ்ரவேல் அல்லாத மக்கள், அந்த தேசத்தின் வழியாக கடந்து செல்லக்கூடியவர்கள். எளியவர்கள் யாராவது வந்தால் அவர்களும் அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கட்டளையை மனதிலே வைத்துக்கொண்டுதான் ரூத், யாருடைய கண்களிலாவது எனக்கு தயை கிடைத்தால் அங்கே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்று கூறுகிறாள். இது அறுப்பின் காலமாயிருப்பதால் எப்படியும் எல்லா வயல்களிலும் கதிர் அறுப்பார்கள். அப்போது பயிர் கீழே சிந்தும், அதை பொறுக்கிக் கொண்டு வந்து சாப்பிடலாம் என்று போகிறாள். நகோமியும் சரி போய் வா மகளே என்று அனுப்பி வைக்கிறாள்.